வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தீரன் ஐஏஎஸ் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி சார்பா கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் குரூப் 1 எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, நமக்கு எல்லாருமே தெரியும். ஸோ இந்த எக்ஸாமுக்கான அனௌன்ஸ்மெண்ட் பத்தி பார்க்கும்போது மார்ச் 28ஆம் தேதி நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 27ஆம் தேதி உங்களுக்கான லாஸ்ட் டேட்டா இருக்கு. நமக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஜூலை 13ஆம் தேதி நமக்கான குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. இந்த எக்ஸாமுக்கு என்னென்ன சிலபஸ் படிக்கணும், ஓகேங்களா, அதை எப்படி படிக்கணுங்கிறத பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ நமக்கான குரூப் 1 சிலபஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நமக்கு ஜெனரல் சயின்ஸ்ல இருந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பொது அறிவியல் சம்பந்தப்பட்ட சிலபஸ் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லா இருக்கும். ஓகே, பிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், அடுத்து பாத்தீங்கன்னா பயாலஜி சம்பந்தப்பட்டது. அது போல முக்கியமான விஷயம் என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி. ஓகேங்களா, சமீபத்தில் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், என்விரான்மெண்ட் பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ சயின்ஸ்ல நம்ம இதெல்லாமே கவர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தபடியே பாத்தீங்கன்னா கரண்ட் ஈவெண்ட்ஸ், யூனிட் 2 வந்து நமக்கு கரண்ட் ஈவெண்ட்ஸ், நடப்பு நிகழ்வுகள். ஓகேவா, இந்தியாவில் என்னென்ன மாதிரி திட்டங்கள் போயிட்டு இருக்கு, என்னென்ன மாதிரி ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டை எப்படி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் தெளிவாக படிக்க வேண்டியதா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா வந்து ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா, இந்திய புவியியல் பத்தி படிக்க வேண்டியதா இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்திய புவியியல்னு பார்க்கும்போது இமயமலை எப்படி உருவாயிருக்கு, அதே போல பார்த்தீங்கன்னா சுனாமி எப்படி உருவாகுங்கிற மாதிரி உங்களுக்கு பொதுவான புவியியல் பத்தியும் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 4th யூனிட் உங்களுக்கு இந்தியாவுடைய வரலாறு மற்றும் கலாச்சாரம். ஓகேங்களா, இந்தியாவுடைய ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற டாபிக். இது வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல ஆரம்பிச்சு. ஓகேங்களா, நம்மளுடைய சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஆரம்பிச்சு குப்தர்கள், முகலாயர்கள்ங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாவே கவர் பண்ணி படிக்க வேண்டியதா இருக்கும். அதுபோக பாத்தீங்கன்னா இந்தியாவோட கலாச்சாரம், யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற டாபிக்கும் கூட பாத்தீங்கன்னா இந்தியா இஸ் செக்குலர் கண்ட்ரி, அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா அப்படிங்கிறது ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கிற ஆங்கிள்லையும் இந்தியாவுடைய வரலாறு பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. அடுத்து பார்க்கும்போது யூனிட் 5ல முழுக்க இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு சட்டம். ஓகேங்களா, இந்தியாவுக்கான அரசியல் அமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, அரசியல் அமைப்பு நிர்ணய சபைனா யாரு, அது எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, அது என்னென்ன நமக்கு விதிமுறைகள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவா படிக்கணும். கூட பாத்தீங்கன்னா ஒரு இந்திய அரசாங்கம் எப்படி நடைமுறைக்கு வருது, இந்திய அரசாங்கம் வந்து எப்படி ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெளிவா படிக்க வேண்டியதா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து யூனிட் 6 அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவோட எக்கனாமி, இந்தியாவுடைய பொருளியலை பத்தி படிக்க வேண்டியதா இருக்கு. ஓகேங்களா, அப்ப இந்தியன் எக்கனாமின்னு என்ன, அதுல என்னென்ன மாதிரி செக்டர்ஸ் இருக்கு, அதுல என்ன மாதிரி தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்படுது, இந்தியாவில் இருக்கக்கூடிய என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, சொல்லப்போனா மக்கள் தொகை ஒரு பிரச்சனையா இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு பிரச்சனையா இருக்கு, அப்படிங்கிற மாதிரி இந்தியன் எக்கனாமி பத்தி பேசிக்ஸா ஃபுல்லாவே படிக்க வேண்டியதா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து யூனிட் 7 பத்தி பார்க்கும்போது இந்திய தேசிய இயக்கம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்தியா வந்து ஆங்கிலேயர் காலத்துல எப்படிலாம் வந்து போராட்டம் பண்ணி நம்ம சுதந்திரம் வாங்கியிருக்கோம், அப்ப ஆங்கிலேயர்கள் எப்படி இந்தியாவுக்குள்ள வந்தாங்க, அதை எதிர்த்து நம்ம என்ன மாதிரி இயக்கங்கள்லாம் உருவாக்கி இருக்கோம். ஓகேங்களா, சோ அப்படிங்கிற பத்தி தெளிவா படிக்க வேண்டியதா இருக்கும். இந்தியாவுடைய சுதந்திர காலகட்டத்தை பத்தி படிக்க வேண்டிய டாபிக் தான் வந்து யூனிட் 7ல இருக்கக்கூடிய இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிற டாபிக். அடுத்து பாத்தீங்கன்னா யூனிட் 8 அப்படிங்கிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக், பிகாஸ் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை பத்தி படிக்க போறீங்க. ஓகேவா, சோ ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிடேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. சோ தமிழ்நாட்டுடைய வரலாறு, கலாச்சாரம், பண்பாடு மற்றும் சமூக பொருளாதார இயக்கத்தை பத்தி படிக்க போறோம். ஓகேங்களா, இதுல முழுக்க பாத்தீங்கன்னா வந்து தமிழ் சமுதாயம்னா எப்படி உருவாச்சு, அது சம்பந்தப்பட்ட தொல்லியல் அகழ்வாராய்ச்சிகள் என்ன நடந்திருக்கு, சங்க காலம்னா என்ன, சங்க காலத்துக்கு அப்புறம் எப்படிலாம் தமிழ் இலக்கியங்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்சது. முக்கியமான ஒரு டாபிக் பாத்தீங்கன்னா திருக்குறள். ஓகேங்களா, சோ திருக்குறள் அப்படிங்கிறது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில எப்படிலாம் வந்து பொருந்தி போகுது, திருக்குறள் நம்மளுடைய அரசாங்கத்தை எப்படி வழிநடத்தி கொண்டு போகுதுன்னு சொல்லி திருக்குறளுடைய முக்கியத்துவத்தை பத்தி படிக்க போறோம். கூடவே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இந்தியாவோட சுதந்திர போராட்டத்துல எப்படிலாம் வந்து ரோல் பிளே பண்ணோம். ஓகேங்களா, அது இந்திய விடுதலை போராட்டத்துல பெண்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி படிக்கணும். கூடவே பாத்தீங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு, இப்ப நம்ம எல்லாரும் யூனிட்டியா இருக்கோம், ஒன்னா இருக்கும், ஒரே நிலையில இருக்கணும்னா காரணம் வந்து நம்முடைய சமுதாய இயக்கங்கள் தான். ஓகேங்களா, அதை பத்தி படிக்க போறோம். கூட பாத்தீங்கன்னா தந்தை பெரியாரை பத்தியும் அறிஞர் அண்ணாவை பத்தியும் படிக்கணும். குறிப்பா பாத்தீங்கன்னா தந்தை பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம், அதே போல அண்ணாவுடைய திராவிட இயக்கத்தை பத்தியும் தெளிவா படிக்க வேண்டும். இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க தமிழ்நாட்டுடைய வரலாறு, பண்பாடு பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும். யூனிட் 8 அப்படிங்கிற டாபிக். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா யூனிட் 9, இது வந்து ஒரு ஆபீசரா நீங்க படிக்க போறீங்க. ஓகேங்களா, அப்ப என்ன பண்ண போறோம்னா யூனிட் 9 அப்படிங்கிறது டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி நிர்வாகம். ஓகேங்களா, ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி ரன் ஆகுது, ஓகேங்களா, அதுக்கு பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ரேங்கிங் கொடுக்குறாங்க அப்படின்னு படிக்க போறோம். சோ குறிப்பா பாத்தீங்கன்னா வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படின்னு என்ன, நம்மளுடைய இடஒதுக்கீடு கொள்கை ரிசர்வேஷன் என்ன. ஓகேங்களா, குறிப்பா பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்ல போறோம், அடுத்தது தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணக்கூடிய அரசியல் கட்சிகள் என்ன இருக்காங்க, அவங்க கொண்டு நலவாழ்வு திட்டங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு படிக்கணும். கூட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய சோசியல் ஜஸ்டிஸ், ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து கூடவே தமிழ்நாட்டுடைய கல்வி மற்றும் சுகாதாரத்துறை எப்படி முன்னேறி இருக்கு அப்படிங்கிறத பத்தி தெளிவா படிக்கணும். கூடவே இ கவர்னன்ஸ், மின் ஆளுகை
ஆளுகை தமிழ்நாட்டில் எப்படி ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பத்தி படிக்கிறதா வந்து ஒரு யூனிட் 9 அப்படிங்கிற டாபிக். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படிதான் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு படிக்க வேண்டிய டாபிக் தான் யூனிட் 9 இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற டாபிக். அதற்கு அடுத்தபடியாக முக்கியம் பார்த்தீங்கன்னா வந்து யூனிட் 10 அப்படிங்கிறது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி. ஓகேவா, நம்மளுடைய கணிதத்தை பத்தி படிக்க போறோம். ஸோ டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருந்து 175 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா அதே போல கம்பல்சரி 25 கொஸ்டின் எங்க இருக்கு நமக்கு ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி கேட்கறாங்க. ஓகே, ரொம்ப பேசிக்கா இருக்கும். ஸோ இதுல வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது 175 கொஸ்டின்ஸ் முழுக்க முழுக்க டிகிரி சென்டர்ஸ் கேட்பாங்க. பட் அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 10 அப்படிங்கிற இந்த டாபிக் பாத்தீங்கன்னா வெறும் சிம்பிளா எஸ்எஸ்எல் சென்டர் கேட்க போறாங்க. ரொம்ப பேசிக்கா இருக்கும். 25 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி கேட்டுருவாங்க. ஓகேங்களா, அதை பத்தி பார்க்க போறோம். சரிங்க சார், நாங்கள் டிஎன்பிசி குரூப் 1க்கான சிலபஸ் பத்தி தெரிஞ்சிருச்சு, என்னென்ன படிக்க போறோம் தெரிஞ்சிருச்சு. இதை எப்படி படிக்கணும், எங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியும்னா கண்டிப்பா நம்ம தீரன் ஐஏஎஸ் அகாடமி லான்ச் பண்ணக்கூடிய தகைசால் அப்படிங்கிற பேட்ச் வந்து உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, நம்மளுடைய பேட்ச் பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A சர்வீஸ்க்கான கிளாஸஸா இருக்க போகுது. அதாவது டிஎன்பிசி எக்ஸாம் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு எப்படி அனலைஸ் பண்ண போறோம், எப்படி அப்ரோச் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேட்ச் தான் நம்மளுடைய தகைசால் அப்படிங்கிற இந்த பேட்ச். இந்த பேட்ச் பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஏப்ரல் 5ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய வசதிக்காக என்ன பண்றாங்கன்னா இதுல 2 பேட்ச் ஆஃபர் பண்றாங்க. அதாவது ஸோ காலை 10 to 12:30 ஒரு பேட்ச். அதே போல ஒர்க் போற பீப்புளா இருந்தா நம்ம தாராளமா ஈவினிங்ல ஆஃபர் பண்ணக்கூடிய 6 to 8:30 அப்படிங்கிற பேட்ச் நீங்க தாராளமா ஃபில் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த பேட்ச்ல பாத்தீங்கன்னா ஹைலைட் என்னன்னா இது ஃபுல்லாவே ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் தான். ஓகேங்களா, கூகுள் மீட்ல கிளாஸஸ் நடக்கும். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் என்ன பண்ணலாம், தாராளமா நீங்க லைவ்ல கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா, அதே போல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் ஃபுல்லாவே மோஸ்ட் ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். ஓகேங்களா, இதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் இருக்கும். கூடவே ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அந்த டாபிக் சம்பந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸும் கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, உதாரணத்துக்கு நீங்க பார்க்கும்போது ஒரு கொஸ்டினை எந்த ஆங்கிள் படிக்கணும், ஓகேங்களா, சூஸ் த பெஸ்டா படிக்கணுமா, இந்த டாபிக்கை வேற ஏதாவது கவர் பண்ணி படிக்கணுமா, இல்ல வந்து அந்த கொஸ்டினை வந்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி படிக்கணுமான்னு சொல்லி ரொம்ப மோஸ்ட் ஸ்ட்ரக்சர்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃபுல்லா அனலைஸ் பண்ணி குரூப் 1 தரத்துல உங்களுக்கு வந்து கிளாஸஸ் நடத்த போறாங்க. ஓகேவா, நிச்சயமா இந்த கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த கிளாஸஸ் வந்து நீங்க அவைல் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ வந்து நமக்கு ஏப்ரல் 5ஆம் தேதி இந்த கிளாஸஸ் ஃபுல்லா ஆன்லைன்ல ஆரம்பிக்க போறாங்க. ஓகேங்களா, அடுத்தபடியே பாத்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸ் பத்தி பார்க்கும்போது பேசிக்கா உங்களுக்கு பேப்பர் 1, பேப்பர் 2 சொல்லி 2 விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா, அப்ப பேப்பர் 1ல ஃபர்ஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு. ஓகே, தமிழ் வந்து எஸ்எஸ்சி தளத்துல வந்து நீங்க தமிழ் தகுதி தேர்வு வந்து நீங்க டிஸ்கிரிப்டிவா எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அடுத்து பேப்பர் 2ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, அடுத்து சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா, எத்திக்ஸ், இன்டெகிரிட்டிங்கிற மாதிரி ஒரு 3 யூனிட் சேர்ந்ததான் வந்து பேப்பர் 2ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா பேப்பர் 3 பொறுத்த வரைக்கும் டிகிரி தரத்துல என்ன பண்றாங்கன்னா இங்க ஒரு 3 யூனிட் இருக்கு. இந்தியன் பாலிட்டி, அதே போல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இந்தியாவில் எப்படி இருக்கு, தமிழ் சொசைட்டியோட வரலாறு கலாச்சாரம் எப்படி இருக்குங்கிறது யூனிட் 3 யூனிட் என்ன பண்ணிருக்காங்கன்னா பேப்பர் 3ல கொடுத்துருக்காங்க. அடுத்து பேப்பர் 4 பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு 3 யூனிட் இருக்கு. ஓகேங்களா, என்ன பண்ண போறோம், ஜியோகிராஃபி, என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, அதே போல இந்தியன் எக்கனாமிங்கிற மாதிரி இங்க ஒரு 3 யூனிட்டை வந்து ஃபுல்லா கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ நமக்கு வந்து டிஎன்பிசி குரூப் 1 பொறுத்த வரைக்கும் முழுக்க ஆப்ஜெக்டிவ் டைப்ல கொஸ்டின் ஃபில் பண்ண போறோம். அதே போல என்ன பண்ண போறோம்னா இங்க மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப்ல ஆன்சர் வந்து எழுத போறோம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்து மெயின்ஸ் ஆஸ் வெல் அஸ் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ மார்க்ஸ் வந்து வச்சு தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து நிர்ணயிக்க போறாங்க. ஸோ நம்மளுடைய தீரன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தக்கூடிய தகைசால் பேட்ச் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுடைய குரூப் 1 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சக்சஸை வந்து உங்க கிட்ட கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. தாராளமாக நம்மளால நீங்க அவைல் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.